வரலட்சுமிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அந்த வேலையாக தான் இருக்கேன். ஷாப்பிங் பண்ணணும், நிறைய இருக்குது வேலை. இன்னும் எதுவும் முடிஞ்ச பாடு இல்லை, போயிட்டே இருக்குது அப்படியே. பார்த்தீங்கன்னா இப்போ கூட நான் ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன், முடிச்சுட்டு நான் இனி போயிட்டு எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணணும். பார்க்கலாம் என்னென்னு. இதில் என்ன பிரச்சனைனா, நான் இவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஷாப்பிங் லிஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போகணுன்னு சொன்னான்னா அங்கே ஒருத்தர் அப்படியே எழுந்து கொந்தளிப்பார். இந்த பஸ்ஸுக்காகலாம் இந்த சொன்னாப்பா நான் காத்திருக்கணுமா அப்படின்ற மாதிரி இவர்கிட்டலாம் போய் கெஞ்சணுமான்னு இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா ஆஃபீஸ் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போய் அங்கேருந்து கிளம்பி ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஷாப்பிங் முடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால் வேறு வழி இல்லை, காலில் விழுந்துட வேண்டியதான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமிக்கு என்னென்ன வாங்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கேன். இது இப்போதைக்கு என்னோடய ரெஃபரன்ஸ். இதுக்கப்புறம் இது என் பொண்ணுக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். எல்லோரும் கேட்கலாம், அதுக்கு பேசாமல் ஒரு புக்கு வாங்கி கொடுத்துர்லாமே, இப்போ தான் புக்கே வருதே அப்படின்னு. கொடுக்கலாம் தான், பட் அதில் ரொம்ப எலாப்ரேட்டாக பூஜை பண்ணுறது பற்றியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அது அவளுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த டைமில் அவளுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ வீட்டில் நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் சிம்பிளாக அப்படிங்கிறத நான் அவளுக்கு எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதி வச்சுருக்கேன். என்னவாக இருந்தாலும் அம்மா கைப்பட எழுதி கொடுக்குறது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அதனால இதில் நான் எல்லாமே தெளிவாக எழுதி வச்சுருக்கேன். மட்டும் இல்லை, என்னோடய மாமியார் எனக்கு என்னென்ன பூஜை முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் இந்த நோட்டில் எழுதி என் பொண்ணுக்காக வைக்கலான்ட்டு இருக்கேன். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. முன்னாடியே சொன்ன மாதிரி பிளான் பண்ணபடி எதுவுமே நடக்கலை. ஆஃபீஸ் முடிஞ்சு போகவே லேட் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐட்டம்ஸ் தான் இப்போதைக்கு நான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா வளையல், அந்த மஞ்சள் குங்குமம் அந்த பேக்கெட்டு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா பேகு, தாம்பூலப்பை. இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இதோட வீடியோ நான் அடுத்தடுத்த இதில் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். பேக் மட்டும் இல்லை, நிறைய கஸ்டமைஸ்டு ரிட்டன் கிஃப்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த காதோல கருகுமணி, அதுக்கப்புறம் இது சாமிக்கு சின்ன சின்ன வளையல் பார்த்தா அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இது அலங்காரத்துக்கு ஜடை, அப்புறம் காட்டன்னு, இது சாமிக்கு கட்டுறதுக்கு பாவாடை, அதுக்கப்புறம் மெஹந்தி, சீப்பு, வளையல் இதெல்லாமே வாங்கியிருக்கேன். இந்த வளையல் நான் எனக்காக வாங்கினேன். ஸோ கண்ணாடி இதுதான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க ஐட்டம்ஸு. ஸோ இது என்னோடய மாமியார் என்கிட்ட கொடுத்தது, எங்கள் அம்மா கொடுத்தது, இதெல்லாம் இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்த ஜடை மாமியார் கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு ஜுவல்ஸு இதெல்லாம் எனக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே அம்மாவோட முகம் இருக்குது. அதுக்கப்புறம் இது அலங்காரத்துக்கு வைக்கிறது. ஸோ இது என்னோடய அம்மா எனக்கு கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் அம்மா வரலட்சுமி வச்சுருந்தாங்க. இந்த இயர் வைக்கலை அவங்க. ஏன்னா நான் வைக்கிறேன், பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்றனால அவங்க வைக்கலை. ஸோ அதனால அவங்க இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளேயும் சாமிக்கான அலங்கார பொருள் இதெல்லாம் இருக்குது. இது இந்த தலையில் வைக்கிற அந்த பீடம் மாதிரி தேங்காயில் குத்தி வைப்பாங்க அது. இது ஜடைக்கு. ஸோ இது அம்மா லாஸ்ட் இயர் வச்சுருந்த ஃபேஸு. இது லாஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம். ஸோ அது அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. பட் நான் இந்த இயர் இது வைக்க போகிறதில்ல. எனக்கு என்னமோ அந்த பழைய ட்ரெடிஷ்னல் இதில் இருக்க அந்த மாதிரி வைக்கிற ஃபேஸ் வைக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நான் அதுதான் வைக்க போகிறேன். இது நான் வைக்க போகிறதில்ல.
மோரோவர் இதை டெக்கரேஷன் பண்ணணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தனியாக நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இந்த இயர் இதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை அம்மாக்கிட்டே கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதுவும் அம்பாலோட ஃபேஸு. இதுவும் அம்மா கொடுத்தது. இது டெக்கரேஷன் பண்ணியே இருக்குது. ஸோ நான் இது 2 மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அகெயின் இது பார்த்திங்கன்னா கை பாதம் இதெல்லாம் இதுவும் அம்மா கொடுத்தது தான். ஸோ நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி, இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அம்மாவும் என்னோடய அத்தையும் எனக்கு கொடுத்தது அப்படியே இருக்குது. ஸோ என் டெக்கரேஷன் ஐட்டமுக்கு நான் புதுசாக எதுவும் வாங்க போகிறதில்ல. இருக்கிறத வச்சு அப்படியே பண்ண போகிறேன். இந்த தாம்பூலமுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு வேண்டியது, இது மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்குது. அவ்வளோதான். ஸோ இன்னையோட ஷாப்பிங் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது இருக்கிற டைமில். ஸோ நாளைக்கு மித்ததெல்லாம் நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணணும். இனி வர அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி அம்மன் அழைக்கிறோம், எப்படி பண்ணுறோம் பூஜை அப்படிங்கிறத நான் லைனாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லை கொஞ்சம் நாளாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணல. எல்லாமே லைன் பை லைனாக வரும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வியூவர்ஸ்க்கும் என் சொந்தங்களுக்கும் அட்வான்ஸாக வரலட்சுமி விஷஸ் பண்ணிக்கிறேன்.